கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 40வது அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தை இந்த நாளில் நமக்கு சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனம், காத்திருப்பு என்று சொல்லப்படுவது அநேகபடி வாழ்க்கையில இல்லாமல் போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்தினுடைய காரியங்களுக்காக அவங்க அநேக நேரம் காத்திருக்கிறார்கள். உலகத்திலே நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி, உலக பிரகாரமான காரியங்கள் எனக்குள்ள நடக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற ஜனமானது பிதாவினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே காத்திருப்பது இன்னைக்கு அது ரொம்பவும் அரிதான ஒரு காரியமா இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறதே, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் போது மட்டும்தான் ஒரு புது பலத்தை அடைய முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் நான் கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் எனக்கு பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அரணான தேவனாய் இருக்கிறார். என்னை பாதுகாப்பவராக இருக்கிறார். என்னை போதிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நான் சோர்ந்து போய் இருக்கிற நேரம் எல்லாமே எனக்கு அவர் என்ன செய்கிறார், வசனத்தை கொண்டு என் ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு தைரியம் இல்லாமல் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஏதோ காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். எந்தெந்த சூழ்நிலைகளை நமக்கு எந்த சூழ்நிலை வரும்போதும் இன்னைக்கு அநேக ஜீவிதத்துல பயம் நிறைந்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருப்பவர்களுக்கு ஒரு நாளும் என்ன இருக்காது, அவங்களுக்கு பயமும் திகிலும் நடுக்கமும் வரப்போறதே கிடையாது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உலகத்துல யுத்தங்கள் நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகள் எப்படி ஆகும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்முடைய ஒரு நம்பிக்கை உண்டு. பிதாவாகிய தேவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அத்தனை காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறதான ஒரு காலத்துக்குள்ள நாம் இருக்கிறோம் என்பதை மட்டும் நாம் யாருமே மறந்து போய்விடக்கூடாது. அப்போ இந்த காலத்தினுடைய காரியங்களை நாம் புரிந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது மட்டும்தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்றார், நமக்கு பலத்தை கொடுக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது அவர் என்ன செய்றார், இந்த தேசத்துல சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ள காத்திருப்பின் அனுபவங்கள் கிடையாது. செபிக்குவதற்கு நேரம் கிடையாது. வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் கிடையாது. மாறாக எதையெல்லாமோ சிந்தித்து இன்னைக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கழுகுகளைப் போல நீங்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காத்திருக்கும் பொழுது நாம் கழுகுகளைப் போல, ஏன்னா கழுகு உயர 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 பறந்து போயிட்டே இருக்கும். அது எதை குறித்தும் அதை பார்ப்பது கிடையாது. தனக்கு எதிரிகளை குறித்து அது பார்ப்பது கிடையாது. அது ஒரு இலக்கு வச்சிருக்குன்னு சொன்னா அந்த இலக்குக்கு நேராக அது போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், அவர் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டார்கள், இளைப்படைந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நடந்தாலும் அவருக்கு சோர்வு இருக்காது. அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இளைப்படையார்கள். சோர்ந்து போகாதபடிக்கு அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன் ஜீவித பாதையை முன்னெடுத்து செல்ல போகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் இனி வரப்போகிற நாட்கள் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி நமக்கு வேதத்தில் தெளிவாய் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எதுவா இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, நாம் ஆண்டவருக்கு காத்திருப்பதை மட்டும் விட்டு விடாமல் ஒவ்வொரு நாளும் வேதத்துக்கு பயந்து கீழ்ப்படிந்து நாம் செபிக்க ஆரம்பித்து அவருடைய புது பலனை நாம் பெருத்துக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பலனிட்டு சத்துவமிட்டு இருக்கிறதான ஒரு காலத்தின் சூழ்நிலை ஆண்டவரே, இது போராட்டத்தின் காலத்துக்குள் நிற்கிறோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எஸ்அப்பா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிற அந்த அனுபவத்தை, காத்திருந்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை என் ஆண்டவர் நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாவது இக்கட்டுகளும் விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. விளைவினங்கள் வராதபடி பாதுகாத்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு சோதரம் உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவு உற்சாகத்தையும் கொடுத்து இந்த பூமியிலே பிள்ளைகளை குறித்த திட்டம் நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அந்த காரியங்களை மட்டும் வெளிப்படுத்தி செயல்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.